சுவாமி, நான் நினைச்சதெல்லாம் அடையணும். ஆமா, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்? நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியலமா என்னால. மனுஷன் நினைச்சதுதான் முடிஞ்சதுன்னா கடவுளுக்கு வேலை இல்லாத கூடுமா? ஒரு மனிதன் இதை தான் அடையணும், இப்படித்தான் வாழணும்னு இறைவன் வகுத்து வச்சுட்டான். அந்த வட்டத்துக்குள்ளதான் நீ வாழ முடியுமே தவிர அந்த வட்டத்தை தாண்டி உன்னால உயிரோட வாழ முடியாது. உனக்கு ஆசை, இந்த ஊர் என் பேர்ல இருந்தா நல்லா இருக்குங்க, நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு. சரி, இந்த பொண்ணு ஆசைப்பட்டு இந்த போலி வாகத்தை இது பேர்ல எழுதிடலாம் அப்படின்னு எழுதிட்டா இது என்ன பண்ணும்? ஒரு ஊரை எழுதிட்டு இல்லை, கேட்டது இல்லை, எழுதியாச்சு இல்லை. சரி, போலி வாக்கம் போதுங்க, இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நான் மேய்ச்சிக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லலாம். இல்லை இல்லைங்க, இது பார்த்தா சத்திரம் கூட எதுனா நல்லா இருக்கணும். இந்தியாவையே ஒரு மனித மேல எழுதுன்னா அமெரிக்காவையும் எழுதுன்னுவான். ஏன்னா ஆசைன்ற சொல்லுக்கு அளவு கிடையாது. அதனால ஒரு ஆசைக்குள்ள வாழும் போது அமைதியா வாழ்வ. ஆசை கடந்து எல்லாம் உனக்கு ஓணும்னு நினைச்சுன்னா நீ அமைதியை இழந்துடுவ. சொல்லுமா, பட்டு 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 பட்டுன்னு சொல்லணும். இந்த பக்கத்துல அவருக்கு அவர் போடலாம் காவ வைக்கிறோம். அப்போ இந்த மனிதர்களுக்கு மட்டும் பொன் மண் பணத்து மேல ஆசை போதவே மாட்டேங்குது. போவாது, எனக்கும் சரி போவாதுமா. சில பேர் செத்து போயிட்டாருன்னா உயிர் போவாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காசை ஏழிச்சு வாயில ஊற்றிடுவாங்க, தங்கத்தை ஏழிச்சு வாயில ஊற்றுவாங்க. ஏன்னா இவன் அந்த உலகத்து மேல அவ்வளோ ஆசை. இவன் எங்க கடவுளாண்ட போறது? இங்கேயே நாயும் பேயுமா தான் தெரிவான். மனுஷனுடைய பிறப்பை பத்தி சொல்ற கேட்டுக்கோ. மனிதன், எந்த ஒரு மனிதன் அவனுடைய உயிரை நினைக்காம வாழறானோ அவன் கண்ணெதிர இருக்கிற மிருகமா கூட அடுத்த பிறவில போயிடுவான். எவன் ஒருத்தன் தன்னுடைய உடலை மறந்து உயிரோட உறவாடுறானோ அவன் 100 வாட்டி போனாலும் மனிதனாவே பிறப்பான். அதனாலதான் இவ்வளவு கத்துங்கிற, நீ பெரிய மகான் ஆவாத, பெரிய ஞானி ஆவாத, 10 வாட்டி பிறந்தாலும் மனுஷனா பிறக்க கத்துக்கடா அப்படின்ட்டு. அதனால இந்த ஆசைன்றது எது மேல இருக்கணும்னா பொன் பொருள் மேல இருக்கக்கூடாது, உன் உயிர் மேல இருக்கணும். உன் உயிர் மேல இருந்தால் அது தவறில்லை. பொன் பொருள் மேல போச்சுன்னா பொறாமையும் வேதனையும் வந்து சேர்ந்துடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைச்சதுன்னா உன் மனசு சந்தோஷப்பட்டுடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைக்கலன்னா நீ துக்கப்படுவ. அப்போ உன் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணமாகுது? உன் நினைப்பு காரணமாகுது. அந்த நினைப்பை உன் மேல செலுத்தினா துக்கமும் இல்லை, அந்த சந்தோஷமும் இல்லை. இந்த பாடத்தினுடைய வலிமையை என்ன தெரியுமா? துக்கமும் வராது, சந்தோஷமும் வராது. அதுதான் இந்த பாடத்தினுடைய வலிமை. அதனால்தான் இவ்வளவு கத்தின்னு கிடக்குறேன். இது கூட 30 வருஷமா. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் துக்கம் வந்து சேர்ந்துடும், எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன் இருந்தாலும் துக்கம் வந்துடும், எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் துக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஜட்ஜி கிட்ட இருந்து வந்துக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஜட்ஜியை பத்தி சொல்றாரு. ஒருத்தர் படிச்சாரு. அவர் படிச்ச உடனே சொல்றாரு, நான் படிச்சுட்டேங்க அப்படின்றாரு. சரி, படிச்சு முடிச்ச உடனே வக்கீல் வேலைக்கு போறாரு. அடே, நான் படிப்ப உடனே வீணாக்கலுங்க, வக்கீல் ஆயிட்டங்க அப்படின்றாரு. வக்கீல் ஆயிட்டார், ரொம்ப சந்தோஷத்துல வாழறாரு. வக்கீல் இருந்து ஜட்ஜி போஸ்டிங் கிடைச்சாரு. நானும் எல்லாரும் அடிக்காதுங்க, நான் ஜட்ஜிங்கன்றாரு. வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆனாரு. ஐயோ எதுவுமே இல்லையன்றாரு. எதுவுமே இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். எல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறிப்பிட்ட காலம் தான்னா நீ ஒண்ணுக்கு உதவாத மண்ணு மாதிரி ஆயிடுவ. இதான் வாழ்க்கை. சொல்லு. உயிர் தான் கடவுள்னு சொல்றீங்க. ஆமாமா, அந்த காலத்துலயும் சரி உயிரை கொடுக்கிற ஒரு பொருளை தான் நம்ம கடவுள்னு நினைச்சோம். அதனாலதான் ஆண்குறியான லிங்கத்தை நம்ம வழிபடுறோம். அது இப்போ ஒரு பக்கம் அது நம்ம கடவுளா நினைச்சு வழிபட்டு இருக்கோம். ஆண்குறியான லிங்கத்தை மட்டும் வழிபடலாமா? தப்பா சொல்லின்னு பார். உலகம் ஒண்ணு உயங்கணும், கடவுள்னு ஒண்ணு போகணும் அப்படின்னா செக்ஸ். அது என்ன செக்ஸ்? லிங்கம் என்ற கீழே இருக்கிற ஆவுடையார் பெண், மேல இருக்கிற லிங்கம். இது ரெண்டும் இணைஞ்சாதான் இறைவன், இது ரெண்டும் இணைஞ்சாதான் இன்பம். ஆணு பெண்ணு வெளி உலகத்தில் இணைஞ்சா சிற்றின்பம்,
ஆணு பெண்ணு உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே இணைஞ்சால் பேரின்பம். ஒரு மனித உடலுக்குள்ள கீழே சக்தி இருக்கிறான், ஒரு மனித உடலுக்குள்ள மேல சிவம் இருக்கிறான். இந்த 2 பேர் இணைஞ்சால் அது பேரின்பம். உலகத்துல வெளி உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் அது சிற்றின்பம். சிற்றின்பம் நிலையற்றது, பேரின்பம் நிலையானதுமா. அகஸ்தியர் சொல்றார், சாமி எப்படி நான் கும்பிடணும் அப்படின்றார். சாப்பிடும்போது கும்பிடு. சரிப்பா, சாப்பிடும்போது கும்பிட்டு அப்புறம் எப்போ கும்பிடணும்? படுக்கும்போது கும்பிடு. சரி, படுக்கும்போது கும்பிட்டு அப்புறம் என்ன பண்ண? பொண்டாட்டி கிட்ட படுக்கும்போதும் கும்பிடுன்றார். ஏன்னா சாமின்னா விந்துடான்றார். சாமின்னா இது விந்து. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கண்ணில் விந்து இல்லைன்னா உயிர் போயிடும். உயிர் போகிற நேரத்தில் ஆண்குறி பெண்குறியில் விந்து வெளியேறிடும். வெளியேறி போச்சுன்னா டாக்டர் தூக்கி பார்த்துட்டு துபாய் தூக்கி போட்டு வந்துடுவோம். ஆமாம், போச்சுன்னா ஊத வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தே உயிரை வாங்கும். உயிரெழுத்துன்னா என்ன சாமி? உயிரெழுத்துன்னா ஆ, உயிரெழுத்து. அப்போ ஆ எங்க இருக்குது? இடுப்புல இருக்குது மனுஷனுக்கு. ஊ எங்க இருக்குது? உச்சியில் இருக்குது. மா எங்க இருக்குது? வயிற்றுல இருக்குது. இதனால தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 தத்துவம். என்னென்ன தத்துவம்? நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, பஞ்சபூதங்கள் சேர்ந்தது நம்ம. பஞ்சபூதங்கள் நமக்குள்ள என்னவா இருக்குது இல்லையா? ஓம். ஓம்னா உயிர். அந்த உயிராகப்பட்டது எங்க இருக்குன்னா இடுப்புல இருக்குது. இடுப்புல எப்படி இருக்குது? 2 புட்டங்கள் இணையற இடத்துல முதுகு தண்டுனுடைய கடைசி பகுதியில் இருக்குது. அதான் குண்டலினி இல்லையா? அப்போ அதுக்கு பேர் ஆ. அப்போ அது ஓம். அப்போ ஓம் விட்டுடு. அடுத்தது மண்ணு. நான் ஆண் பெண் குறியீரன். அது நான் அதுக்கு பிரம்மா கடவுள். உயிர்னா அம்பாள் கடவுள் இல்லையா? அடுத்தது மா. அதானே நமச்சிவாயா. எண்ணி பாருங்க, எழுதி பாருங்க. நமச்சிவாயா அப்படின்னு சொல்லின்னு போறீங்க கோயில்ல. ஒரு நமச்சிவாயான்னு சொன்னா அதுக்கு உயிர் கிடையாது. ஓம் நமச்சிவாயா நீங்க, ஓம் நமோ நாராயணா நீங்க, ஓம் சக்தின்னு நீங்க. அந்த ஓவை இணைக்கும் போது தான் அங்க உயிர் வருது. அந்த வெறும் 5 பொருளை சொன்னீங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அப்போ தொப்புள் என்னவாகுதுன்னா தண்ணி ஆகுது. தண்ணி என்னவாகுதுன்னா மாவாகுது. மான்னா மகாரம் தண்ணி. நான் ஆண் பெண் குறியிருந்து. ஓம்னா பிரணவம் இல்லையா? சி அடுத்தது நெருப்பு ஆகுது. வா அதுக்கு அடுத்தது காத்தா இருக்குது. யா அதுக்கு அடுத்தது ஆகாயமாகுது. அப்போ நான் மா சி வா யா. நமச்சிவாயா எங்க இருக்குதானா உடல்ல தங்குது இல்லையா? இதையெல்லாம் புரியாம ஞானம் வராது. அப்போ இந்த மகான்கள் எவ்வளோ அருமையா வகுத்து வச்சுக்கிறான், எவ்வளோ அருமையா சொல்லிடுறான். உயிர் மெய் எழுத்து. என்ன சொல்லிக்கிறேன்? உயிர் மெய் எழுத்து. அப்போ உயிர் என்றது ஓமு, மெய் என்றது மா. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகை இயக்கும் இல்லையா? அப்படித்தானே சாமி? அப்படியா? எப்படிமா? அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி உடலுன்ற உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகத்தில் இயக்கும். உயிர் பிரிஞ்சதுன்னா மெய்யுக்கு வேலை விழுந்துடும். அப்படிதான் எப்படி அப்படின்னு கேட்குறானே, அதாவது அந்த மாதிரி இருக்குதும்மா. இதை கடவுளை எப்படி அடையணும்? இவர் சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நின்று. பொம்பளை கிட்ட புணரல் பண்ணும்போது கூட விந்து விட்டுடாத, அப்படியே அது மேலே தூக்கிடான்றார். அதனால் சொல்றாரு, உண்ணும் போதும் உயிரெழுத்தும் உயரே வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நின்று. தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும். மண்ணொழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாய், எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இவர் சொல்லிட்டார். யார் சொல்றாரு? அகத்தியர் சொல்றாரு. திருமூலர் சொல்றாரு, மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தத்தானே இல்ல?
இப்படியெல்லாம் மகான்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஆனால் இந்த மரம் மண்டையில் ஏற மாட்டேன், நம்ம என்ன பண்ணுறது? உன்னை அவ்வளோதான் நான் கத்துவேன். இப்படி இருக்குது சாமி. நமக்குள் இருக்கும் தெய்வங்கள் எப்படி இருக்கின்றார்கள் சுவாமி? ஏக்கமாக இருக்கின்றார்கள். இந்து மத கோயில்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாமி சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஈட்டி கத்தி கித்திலாம் வச்சு நிற்கும். இன்னொரு கோயிலில் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது எதுக்காக இப்படிலாம் சித்தரித்து வச்சாங்க? கடவுள் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னா கடவுள் அப்படி இல்லை, மனிதன் அப்படி இருக்கிறான். மனிதனுக்குள்ளே தானே கடவுள் இருக்கிறான்னு சொன்னேன். அந்த கடவுள் இருக்கிற மனிதன் அப்படி அலங்கோலமாக இருக்கிறான். கத்தி எடுக்கிறான், குத்துறான், வெட்டுறான், கொள்ளடிக்கிறான், பல பேரை ஏமாத்துறான். இது எல்லாமே மனித ரூபத்திலேருந்து நடக்குது. இந்த மனித ரூபம் தான் அங்கே சிலையாக இருக்குது. அதனால் அந்த சிலைகளில் கத்தி கொடுத்து வச்சான், ஒரு இடத்துல சாந்தமாக வச்சான். இதெல்லாம் மனிதனை திரும்புறதுக்காக மனிதனையே வச்சு அடையாளம் காட்டுறது இல்லையா? அதனால் மனிதனுக்குள்ளவே இருந்து இறைவன் ஏக்கமாக இருக்கிறான். இப்போ மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம், குண்டலி உபதேசம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம இதில் 2வது உபதேசம். இந்த குண்டலின்னா என்னது? என்ன உங்கள் துறையிலேருந்து ஒருத்தர் வந்தார் ஒரு மாதத்துக்கு முன்னே. அவர் சித்தர்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லின்னு வந்தார். சரி, சித்தர்களை பற்றி கேட்குறாருன்னா சொல்லலாம் அப்படின்னு நானும் சரி வர சொல்லுப்பான்ட்டேன். அவர் வந்த உடனே முதல் வார்த்தையை குண்டலின்னா என்னங்கன்னாரு. என்னப்பா சுண்டல் விற்கிற மாதிரி கேட்குறியப்பான்னு. ஏன்னா குண்டலின்றது வாயால் சொல்லி எடுத்து காட்டி செய்யறதில்லை, அனுபவ ரீதி அனுபவம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நீ என்கிட்ட சீடனாவும் அப்போ தெரிஞ்சுப்பப்பா நீ என்ன. இல்லை சாமி, அதான் மூளை கதையாக வச்சுருந்தேன். நான் சொன்னேன் வேற ஆளுக்கிட்ட போய் கேளு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கே போய் கேட்டினா அவங்க சொல்லி கொடுப்பாங்க 1 லட்ச ரூபா எடுத்துன்னு போ. ஏன்னா நீ சினிமா சும்மா எடுக்கல, சம்பாதிக்க தானே இருக்கிற. அவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடு, அவங்க உனக்கு விழாவரியாக சொல்லுவாங்க, நீ படம் எடுக்கலாம்ப்பான்ட்டு போயிட்டு வா சாமின்ட்டு. ஏன்னா இந்த குண்டலின்றது உடலில் என்னவாகுதுன்னா உஷ்ணமாக இருக்குது, நெருப்பாக இருக்குது. அதனால தான் அம்மன் கோயிலுங்களெல்லாம் பூமியில் நெருப்பு மெரிப்பாங்க. பெரிய பெரிய கோயில், சிவன் கோயிலில் நெருப்பு மெரிச்சு பார்த்துக்கிறீங்களா? முருகன் கோயிலில் நெருப்பு மெரிக்கிறாங்களா? பெருமாள் கோயிலில் நெருப்பு மெரி, அம்மன் கோயிலில் ஏன் நெருப்பு மெரிக்கிறாங்க? அம்பாள் தான் பூமியாக இருக்கிறா, அம்பாள் தான் அக்னியாக இருக்கிறா. அதனால் இந்த உடல் என்றது பூமி, மண் தத்துவம் தானே இது. அப்போ இந்த பூமிக்குள்ளே எப்படி இருக்கிறான்னா நெருப்பாக இருக்கிறான். அந்த நெருப்பு இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன். அதே நேரத்தில் மகாவிஷ்ணு என்னவாகிறாருன்னா காற்று வடிவில் இருக்கிறாரு. அதனால்தான் திருப்பாக்கடலில் பாம்பு மேலே மகாவிஷ்ணு பத்துங்கிற மாதிரி போட்டோ இருக்கும் இல்லையா? அந்த மகாவிஷ்ணு பத்துங்கிற பாம்பு எதுனா உன் குடல் தான். நீர் பகுதி, இங்கே வயிற்றுல நீர் இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட உயிராக மாட்டான், செத்து போயிடுவான். அதனால் திருப்பாக்கடல், திருன்னா 3 முப்பொருள் சேர்ந்த இடம் இது. இது ஒரு கடல், இந்த கடலில் காற்று உருவாது. அதனால்தான் எல்லா கடவுளும் ஒரு கலருன்னா மகாவிஷ்ணு நீல கலர். அப்போ உன்னுடைய காற்று நீல கலர். அப்போ மகாவிஷ்ணு வயிற்றில் இருக்கிறார். சிவம் எப்படி இருக்குதுன்னா உச்சியிலேருந்து இப்போ நான் பேசுகிறேன், சிவன் தான் பேசுது. நீ கத்துற, சிவன் தான் கத்துது. அப்போ சப்தமாக இருக்கிறார் சிவம். அப்போ இறைவன் இப்படி இருந்து இயக்கிறான் சாமி. இன்றைய காலத்தில் மனிதர்கள் மற்றவர்களுடன் போலியான அன்பு பாராட்டுகின்றார்கள். உண்மையான அன்பு என்றால் என்ன? அதனை யார் மேல் வைக்க வேண்டும்? இறைவன் மேலா அல்லது? இறைவனை விட்டுடுங்க, இறைவன்கிட்ட போவான்னா. ஏன்னா இறைவன்கிட்ட 1000 பேர் இருக்கிறான்னா உண்மையான அன்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அவனை கும்பிட்டா என்ன வரப்போகுது? ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ என்கிட்ட வர மத்தியானம் சாப்பாடுக்குது, அவர் இப்போ கும்பிட்டு வந்து என்ன சோறு போடுவாரா? போட மாட்டார், அவரே பட்னி. நீ போய் ஒரு தேங்காய் உடைச்சா தான் அவருக்கு பொழப்பு, நீ போய் ஒரு கற்பம் கொடுத்தனா தான் அவருக்கு பொழப்பு. அப்புறம் உனக்கு எப்படி கொடுப்பாரு? என்கிட்ட வந்தீங்கன்னா நான் டீ காப்பி கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், அப்போ நான் தான் பெருசு, உனக்கு கடவுள் கூட பெருசு இல்லை இல்லை. அதனால் கடவுள் மேலே அன்பு வைக்காத, மனுஷன் மேலேயாவது முழுமையான அன்பு வைங்கய்யா. மனுஷனோட இன்னைக்கு இருக்க போகிறோம், நாளைக்கு செத்து போகிறோம். யாரும் எதையும் ஒரு பொடி மண்ணை கூட எடுத்து தொட முடியாது. நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் கூட உன் கூட வராது. ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும். அதனால் மனுஷங்கிட்ட பழகும் போது உண்மையாக பழகுங்க.
இல்லைன்னா அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. திருவள்ளுவர் சொல்கிறாரு, 2 நண்பர்கள் பழகுறோம், அதில் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன். ஆனால் 2 பேருக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு. அவன் கெட்டவனாக இருந்தா என்ன, என்கிட்ட நல்ல நண்பன் தானே நான் பழகிறேன் அப்படின்னா அது முட்டாள்தானண்டான்றார். உண்மையான நண்பனாக இருந்தீன்னா நீ என்ன பண்ணணும், அவன் செய்கிற கெடுதலை நீ தடுத்து அவனை நல்லவனாக்கணும். அப்படி நீ திருத்த முயற்சி பண்ணி அவன் நல்லவன் ஆகலைன்னா அவனை விட்டு ஒதுங்கிடணும். அவன் கூட இருந்தீன்னா நீ அவனை விட அயோக்கியன்ற. அது மாதிரி நம்ம பழகும்போது, எல்லார்கிட்ட பழகும்போது ஒரு வித்தியாசம் தெரியும். இவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான், இல்லை இவன் துட்டு இருக்கிற வரைக்கும் தான் இருப்பான் அப்படின்றது ஒரு வித்தியாசம் தெரியும். அப்படி தெரியும் போது கடைசி வரைக்கும் இவன் இருப்பான்னா, காசு இருந்தாலும் இல்லைனாலும் இருப்பான்னா அவன் கூட பழகு. இல்லை இவன் காசு கோசம் தான் பழகிறான், காசு இல்லைனா இவன் வரமாட்டேன்றான்னா அவனை விட்டு விலகிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு பூரண அன்பு இல்லை, காரண அன்பு தான் இருக்குது. துரைக்கிட்ட பழகுனா என்ன கொடுப்பார், அவர்கிட்ட பழகுனா என்ன கொடுப்பார், இவர்கிட்ட சேர்ந்தா ஒன்றுமே கிடையாது, இவர் எங்கே நமக்கு கொடுப்பார், இவர்கிட்ட சாவகாசமே வேணாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனிதனுக்கு வளர்ந்து போச்சு. அது வளர்ந்ததால பகை உருவாவதை தவிர அன்பு உருவாகலைங்க. அதனால் முடிஞ்ச அளவு அன்போடு வாழ கற்றுங்க. அன்பில் தான் ஆண்டவனே இருக்கிறான். அன்பால் செய்கிற செயல் எல்லாம் கடவுளுடைய செயல் இருக்குது. அன்பால் செய்யுங்க, அன்பாக இருங்க, அதுதான் மனிதனுடைய செயல்பாடு. மிருகம் அப்படி கிடையாது, ஒரு இனத்தோட ஒரு இனம் சேர்க்கவே சேர்க்காது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. இவன் மனுஷன்றவனே மனம் உள்ளவன், மனம் உள்ளவனா அன்பு உள்ளவன். அதனால தானே நம்ம அடிக்கடி சொல்கிறோம், அன்பே சிவம் மனமே குரு அப்படின்னு. அதனால் அன்பாக இருக்க பழகுங்க, அன்பால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உங்களுக்கு அவன் ஆப்போசிட்டாக ஆகிறானா அவனை விட்டு விலகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சொல்லுங்கள் சாமி. சுவாமி, ஜென்மாந்திர வாசனை என்றால் என்ன, அதனை விட்டு நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் யோகம் செய்யணும்னு சொன்னேன். ஜென்மாந்திர யோகம் வாசனை அப்படின்னா தாயினுடைய பாவம், தகப்பனுடைய பாவம், தாத்தாவினுடைய பாவம், பாட்டியினுடைய பாவம், நான் செய்த பாவம், இது எல்லாம் ஜென்மமாக என் கூட தொடர்ந்து வருது. இது ஜென்மாந்திர வாசனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்மாந்திர வாசனையை அழிக்கணும்னா என்ன பண்ணால் யோக பயிற்சி பண்ணணும். யோக பயிற்சியால் மட்டும்தான் இந்த ஜென்மாந்திர வாசனை அழிக்க முடியும். அதனால தான் ஒரு ஞானி சொல்கிறான், ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி ஆனான்னா 7 தலைமுறையினுடைய பாவத்தை அழிக்கப்படும். அவ்வளோ சக்தி அந்த ஞானத்துக்கு. ஆனால் வேறு எதுக்குமே உங்கள்கிட்ட கோடி கோடியாக வச்சிருந்தவரை அதுக்கு பாவம் சேருமே தவிர புண்ணியம் சேராது. அதனால் அன்பை வழங்கும். யோகத்தில் எல்லாரும் உங்கள் உயிர் மேலே நினைப்ப வையுங்க, உயிர் பயிற்சி பண்ணுங்க, அது எல்லா பாவத்தையும் அழித்து உங்களை சமமாக்கும். ஆசை, பற்று, அகங்காரம், இந்த 3க்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன சுவாமி? ஆசைன்றது ஒரு எந்த பொருளை பார்த்தாலும் அதை விரும்புறது ஆசை. பற்று, அதையே விடாமல் பிடிக்கிறது பற்று. என்கிட்ட தான் இருக்குது, நான் மட்டும்தான் வச்சிருப்பேன்றது அகங்காரம். இந்த 3மே மனிதனுக்கு தேவையற்றது. ஆனால் இந்த 3 தான் மனுஷன் பிடிச்சின்னு திரியிறான். மனுஷனுக்கு என்ன தேவை? குடும்ப பாசம், கடவுள் பக்தி, குரு பக்தி. இந்த 3 இருந்ததுன்னு சொன்னாவே அவன் துன்பத்துக்கு ஆளாக மாட்டான். ஆனால் நீங்கள் கேட்ட 3ம் இருந்ததுன்னா துன்பத்துக்கு ஆளாவான் இல்லையா? அதனால் அந்த ஜென்மாந்திர வாசனையை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி யோகம் மட்டும்தான். யோகத்தால் மட்டும்தான் அழிக்க முடியும். யோக தீ தான் எல்லாத்தையும் அழிக்கும். பாவம் புண்ணியம். பாவம் செஞ்சவன் சீக்கிரமாக போயிடும், புண்ணியம் செஞ்சவன் ரொம்ப நாளைக்கு இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. பாவம் செய்துவேன் சீக்கிரமாக இறந்துடுறாங்க, புண்ணியம் செஞ்சவங்க ரொம்ப நாள் இருக்கிறாங்க. இந்த பிறந்த ஒன்று 1 மாதத்துலேயே செத்து போகுது, அது என்ன பண்ணுவோம்? அதனால தான் இப்போ என்னோட மனைவி இறந்து ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. உன் மனைவி இறந்து போனதுக்கு பாவ புண்ணியத்தை உலகத்து பாவ புண்ணியத்துக்கு வந்துட்டேன். பாவ புண்ணியத்துக்கும் இறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. உன் மூச்சு தான் சம்பந்தம். பிறக்கும் போதே போயிட்டு இறந்த போது அது எந்த பூமியிலே வரல, அது என்ன பாவம் பண்ணுச்சு? நீயாவது பிறந்து வளர்ந்து 1000 பாவம் பண்ணியிருப்ப. ஆனால் அது ஒரு பாவம் பண்ணதே செத்து போகுது. 5 வயசுல செத்து போகுது, 10 வயசுல செத்து போகுது.
90 வயசு வரைக்கும் படுக்கையிலே 10-15 வருஷமாக படுத்தும் கிடக்கிறான், சாவாத. வீட்டில் இருக்கிறவங்களாம் சாவலையேன்றாங்க. அப்போ அது என்ன பாவம்? அதனால் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது மரணம்ன்றது மூச்சினுடைய அளவு. உனக்கு உங்ககிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நீ செலவு பண்ணிட்டு போயிடணும். என்கிட்ட எவ்வளோ கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி. இது என் மனைவி, உன் மனைவி நான் உங்க கூட பிறந்தது. உங்கள் அப்பா செத்தா இவ்வளோ போய் கேட்க மாட்டேன்ற, உன் பொண்டாட்டி செத்தா மட்டும் கேட்குற. ஏன் கேட்குற? காரணம் என்ன? உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? இருக்கிறாங்களா? 2 பேரும் இருக்கிறாங்களா? அப்போ பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னாக்கா நீ செய்த பாவம் அது. உன்னை மாற்றிக்கோ. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், ஒரு தாய் தாப்பம் இருக்கும்போது செத்து போகணும், தாய் தாப்பம் சாவணும். ஆனால் தாய் தாப்பம் இருக்கும்போது பிள்ளைங்க சாவக்கூடாது. பிள்ளைங்க சாவுதுன்னா இந்த தாய் தாப்பம் இவ்வளோ பாவம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அதனால் அந்த பாவத்தை தீக்கணுன்னா தர்மத்தை கையாளுங்க. அதுதான் அதுக்கு பலன். அது 2 தான் பேலன்ஸ் பண்ணும் இந்த உலக விஷயத்தில். உலகத்தில் தான் பாவம், உலகத்தில் தான் புண்ணியம். அது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்பா அம்மா கிட்ட கேட்டோம், ஊரில் இருக்கிற விஷயம்லாம் கேட்டு அவங்க தெரிஞ்சதெல்லாம் சொன்னாங்க. மறுபடி ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலில் வயிற்று படிப்புக்காக படித்தோம். படித்து இந்த உலகத்தில் வாழும்போது இன்பமும் துன்பமும் வந்தது. ஆனால் அது எப்படி வாழ்க்கையில் எடுக்கணும்னு தெரியாமல் கோயிலாக சுற்றினோம். சுற்றி எந்த பயணமும் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே உபதேசம் வாங்கி இப்போ வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. வாழ்க்கையில் அமைதி நிறையா வந்திருக்குது, தைரியமும் வந்திருக்குது, நம்ம குடும்பம் காப்பாற்றுற திறமையும் வந்திருக்குது. இது எதனால் வந்ததுயா? மனிதனுடைய மூச்சு வெளியே போச்சுன்னா பயம் வரும். மனிதனுடைய மூச்சு உள்ளே அடங்குச்சுன்னா தைரியம் வரும். இது 2ம் மாறி மாறி இயற்கையாக நடக்கிற விஷயம், அவங்க பண்ணுறதில்லை. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற, இது இப்போ உபதேசங்கள் வாங்கி பாடங்கள் பண்ணி அந்த மூச்சு அப்படியே உள்ளே அடங்குது. அடங்கும்போது இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, அமைதி கிடைக்குது. மனித வாழ்வு இந்த உலகத்தில் பிறந்ததை அவன் அமைதியாக வாழணுன்னு தான் வந்தான். ஆனால் உலகத்தை அவன் பார்த்த உடனே அவன் அமைதியை இழந்துட்டு ஆரவாரத்தில் இறங்கிட்டான். ஆரவாரத்தில் இறங்கினால அவன் அமைதி போய் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் 5 நாள் துக்கம் கிடைக்குது. இந்த 5 நிமிஷம் சந்தோஷமும் வேணாம், 5 நாள் துக்கமும் வேணாம். நான் எப்பவுமே அமைதியாக இருந்தால் போதும்னா உன்னையே நீ பார்த்தீங்கன்னா அந்த அமைதி கிடைக்கும். மூச்சே நீ கவனிக்கணும். அதனால தான் சொன்னான், வந்ததிலும் போனதிலும் மனத்தை வையேன்னா. உன் மூச்சு வருது போகுது, அது மேலே உன் மனசை வை, உனக்கு அமைதி கிடைக்கும். உலகத்து மேலே வச்சு மனசை வச்சேன்னா உன் அமைதி இழந்துருவ அப்படின்னா. இப்போ உனக்கு அந்த அமைதி கிடைச்சிருக்குதுப்பா. ஐயா, எனக்கு இந்த தமிழ் மொழியை கூட நிறையா தெரியாது. நான் எங்கோ அங்கே பெங்களூரில் இருக்கிறேன். சரி, அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லா மூலையிலேருந்து இங்கே சீடர்கள் வராங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மூலையிலேருந்து சீடங்கர் வராங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த இடத்துக்கே ஏன் வரணும்? அவங்க இந்த இடத்துக்கு ஏன் தேடி வரணும்? நான் என்ன மாதிரி இது மாதிரி ஆசிரமங்க 1 லட்சம் ஆசிரமங்க இந்தியாவில். ஆமாய்யா, நான் பார்த்துருக்கேன், நிறையா இருக்குது இல்லை? ஆமாய்யா. இங்கே மிஞ்சி இருந்தால் என்ன ஒரு 1500 பேர் இருப்பாங்களா, இல்லை 1000 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. ஒவ்வொரு ஆசிரமத்தில் 1.5 லட்சம் பேர் உட்காந்துங்கிறேன்னா அங்கே ஏன் வந்தாங்கன்னு போய் கேட்க முடியுமா நம்ம? அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் இது, இங்கே வந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் இது, அங்கே போகிறாங்க. இதை நம்ம ஏன்ற கேள்வியே கேட்க முடியாது. நம்ம எதுக்கு போகணும், நம்ம எதை தெரிஞ்சுக்கணும், நம்ம எதை அடையணும், நம்மளை யோசிங்க, உலகத்தை யோசிக்காதீங்க. உலகத்தை நம்ம மாற்றிட முடியாது. சரி. அதனால் உலகம்ன்றது ஒவ்வொரு பொருள். இப்போ மார்க்கெட்டுக்கு நீ போகிற, மார்க்கெட்டில் ஒரு கடையில் கீரை விற்கிது, ஒரு கடையில் முள்ளங்கி விற்கிது, ஒரு கடையில் உருளைக்கிழங்கு விற்கிது, ஒரு கடையில் வெங்காயம் விற்கிது. ஆனால் எல்லாரும் போன உடனே 4 பொருளும் எல்லாருமே வாங்குறோமா? இல்லையா. ஒருத்த உருளைக்கிழங்கு வாங்குறான், ஒருத்த வெங்காயம் வாங்குறான், ஒருத்த கீரை வாங்குறான், ஒருத்த முள்ளங்கி வாங்குறான். அவன் மனசுக்கு கிடைச்ச மாதிரி வாங்கின்னு போகிறான். இப்போது ஆன்மீகம் இப்போ அப்படி போயின்னுக்குது. நமக்கு என்னத்துக்கு அந்த வம்பு? நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவோம், நம்ம என்ன செய்யணுமோ அந்த மக்களுக்கு அதை செய்வோம். அதுதான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும்.
ஊரை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. நமக்கு தேவையும் கிடையாது. எவனாவது எதையாவது பண்ணின்னு போட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மக்களுக்கு நம்மளால் நம்ம வாழுங்காலம் வரைக்கும் என்ன செய்ய முடியும், நன்மையை என்ன சொல்லிக் கொடுக்க முடியும், அதை சொல்லிக் கொடுப்போம். சரியா? ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். லாஸ்ட் கேள்வி. இந்த மனத்தில் ஒடுங்கின்றதை வந்து நம்மளே மன கேள்விக்கு தான் அறிவு பதில் சொல்கிற மாதிரி எனக்கு வந்தது என்னென்ன சாமி, மனத்தில் நீங்கள் சொன்னீங்க தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரியும்னு சொல்லி இறைவன்ட்ட வேண்டியது சார். அப்போ தாயையும் தந்தையும் சேர்த்தா தானே சாமி மோட்சம்? கரெக்டாக தாய் தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும்னு ஐயாட்ட மனத்தில் ஒடுங்கி நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. இப்போ தாய் புரிஞ்சிருக்காங்க, தந்தை தலையில் இருக்கு, அங்கே இருக்காரு. இப்போ தாயும் தந்தையும் எப்போ சாமி சேர்ந்து நம்மளாம் மோட்சம் அடையும்? தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டுகிறோம். அது மனத்தில் ஒடுங்கின்றதுக்கு அது சொல்லிட்டீங்க. மாயெல்லாம் இப்போ நீக்கிட்டீங்க, தூய ஒளி கிளப்பிட்டீங்க, உள்ளுக்குள்ள துன்பம்லாம் இப்போ தீர்த்துட்டீங்க. இப்போ தாயை காட்டிட்டீங்க. இப்போ தந்தையோட எப்போ நம்ம சேர போகிறோம்? சேர்ந்து எப்போ நமக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம், கூட சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா மனுஷனோட அறியாமை இருக்குது, ரொம்ப மோசம். தகப்பன் இருந்தால் தாயின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ தாயும் தாப்பனும் பிரித்து வச்ச பிள்ளைகளை ஃபுல்லாக இப்படி வேதனைப்படுத்திங்களே சார். உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டீங்க, வெளியே பிரித்து வச்சுட்டீங்க. இது என்ன நியாயம்? நியாயம்னா ஒரே மாதிரி இருக்கணும் சாமி, ஒரே மாதிரி இருக்கணும். வெட்டு ஒன்றுனா துண்டு ரெண்டா? இப்போ அதை வெட்டிட்டு இப்போ துண்டு என்ன சாமி? எங்களுக்கு வருத்தம் இல்லையா? தாயை பார்க்குறப்ப எங்கள் மூஞ்சி அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் சாமி. இந்த வருத்தம் எல்லாம் நம்மளை மாதிரி பிள்ளைங்களோட கண்ணீர் எல்லாம் இதே தந்தை ஒரு நாள் தீர்த்து வைப்பார். அது ரொம்ப காலம் போக வேண்டாம். அப்பாவுக்கு வயசாகி போய் உட்காந்துச்சு, அம்மா இன்னும் இதை அம்மா போய் நின்றா தானே அப்பாவுக்கு கண்ணு தெரியும். அப்போ சீக்கிரமா நம்ம கூட்டு போகணும் சாமி. கண்டிப்பாக நடக்கும், கவலையே வேண்டாம், கண்டிப்பாக நடக்கும். இந்த பாடலில் இருக்கிறது எல்லாமே சத்தியமான உண்மைகள். ஆனால் அதான் சாமி நான் சொன்னேன்ல சாமி, கதைகள் ஃபுல்லாமே உண்மையான மாதிரி இருக்கு சாமி. இப்போ அந்த இதெல்லாம் எனக்கு அப்படியே மூளையை கசக்குனதுல எடுத்த விஷயம் சாமி. அது ஏன் அம்மாவோட மூஞ்சி வந்துகிட்டு இருக்கு, தந்தையோட ஏன் அவங்க 2 பேரோட மூஞ்சி வந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறப்பதான் அப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். மனத்தை நீங்க அதை சொல்லிட்டீங்க, ஆனா அதுக்கு மட்டும் ரூட்டு மாறிச்சு. தாயை காட்டி இப்ப தாய் ஏன் உள்ளத்துல இருக்கான தாய் இந்த இருக்கு, தந்தை அங்க. இப்ப தாயை போய் நான் தந்தையோட எப்ப கட்டுவேன், அப்ப எப்ப நம்ம ஏன்னா ஒரு மனுஷனா வாழுதே இந்த உலகத்துல. இதெல்லாம் கேட்டீங்களா? நாங்க தான் கேட்கணும். நீங்க எல்லா கேள்வி கேட்கறீங்க, ஒன்னு பாட்டு பாருங்க, சம்பந்தம்லாம் கேள்வி கேட்கறீங்க, அவரை பேசுறீங்க. இதுதான் நமக்கு அடிப்படையே. நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து உட்காந்து என்னைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம போக? கண்டிப்பா போகும். அதெல்லாம் கேட்கறாங்க. நீங்க மட்டும் போயிட்டு வந்துரு, நீங்க வீட்டுக்கு நான் திருட்டுத்தனமா போயிட்டுனா எங்க அப்பா இருந்த வீடு, நான் எங்க அப்பா எப்படி நான் மறக்க முடியும்? அப்பாவும் பாப்போம், அம்மாவும் பார்ப்போம். எங்களுக்கு ரெண்டுமே முக்கியம்தான். பெத்த உடலை கூட உயிரை கொடுத்த எங்க அப்பா அம்மா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான்ப்பா சொல்றேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மனுஷனா வாழதே சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒருத்தர் மகானா மாறாருன்னா அவர் மட்டும் துணையாக இருந்திருப்பாரு. அவரால் மட்டும் போக முடியுமா அப்படின்னா அவரால் மட்டும் அது சாத்தியம் இல்லை. அவங்க கூட மனைவின்ற ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணால ஒரு ஞான பாதையிலே போக முடியும். நமக்கு ஐயாவும் வேணும். ஐயா போய் தவம் பண்ணி உக்காந்துப்பாரு, ஐயா போய் தவம் பண்ணியில் உக்காந்துப்பாரு. குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? புள்ளையை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை, பொண்டாட்டியை பற்றி எந்த கவலையும் இல்லை, குடும்பத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. நாளைக்கு என்ன ஆகும்? எந்த ஏக்கமும் அவருக்கு இல்லை. எந்த ஏக்கமும் இல்லாமல் ஒருத்தர் போய் எல்லாத்தையும் மறந்துட்டு தவம் பண்ணிருக்கிறாரு. இந்த எல்லா கவலையும் யார் தலைமையில் வந்து விழுது? அம்மாவோட தலைமையில் வந்து விழுந்ததுனால தான் இந்த குடும்பம் இன்னைக்கும் குடும்பமாக இருக்குது. யாருக்கு காரணம்? அந்த தாயால தான் இவ்வளோ காரணமே. அப்போ இவர் மகான் ஆனது காரணம் அவரோட முயற்சி மட்டும் இல்லை, தன்னோட பத்தினியான அந்த தாயும் ஒரு மிகப்பெரிய காரணம். அவங்களோட அந்த சப்போர்ட்டால மட்டும்தான் ஒருத்தர் இன்னைக்கு மகானா உலகம் ஃபுல்லாக காட்சி தராரு. ஆனால் நம்மளோட போதாத காலம் ஐயா சமாதி ஆனவொடனே அந்த இடத்துக்கு யார் வந்திருக்கணும்னு சொன்னால் ஐயாவுக்கு அப்புறம் அவங்கள தான் வந்து உட்கார வச்சிருக்கணும். ஆனால் போதாத காலம், இது கலியுகம் இல்லையா? யாரையும் வந்து திருத்த முடியாது நம்மளால. ஆனால் யாருமே கை கொடுக்காம விட்டுடலாம், மனுஷன் எல்லாம் விரோதமாக நிற்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் சாட்சியாக இறைவனும் இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு துணையாக இருந்து நம்மளுடைய வேண்டுதலுக்கான பலனை அது நிச்சயம் ஒரு நாள் போய் கொடுக்கும். இது எதுவும் வீணாகாது.
இந்த உழைப்பு வீணாகாது, நமது வேண்டுதலும் வீணாகாது. கண்டிப்பாக நடக்கும் சாமி. சாமி ஒரு சின்ன முடிச்சு ஐயா வந்து நமக்கு எல்லா வழியும் காட்டிட்டாரு. அந்த வழியில நம்ம போக பார்க்குறோம். போக பார்க்குறப்ப இந்த இடத்துல தான் சாமி மனம் வந்து வேலையை கெடுக்க பார்க்குது. காட்டினவரை விட்டுட்டு தான் பண்ற மாதிரி வந்துச்சு. நான் பண்ணிட்டேன், ஆத்தா நீ வேணாம், நான் எனக்கு அந்த வெற்றியை வேணாம், நான் தோல்வியிலே இருந்துக்கிட்டேன் சாமி. ஐயா எனக்கு கையை பிடிச்சி கூட்டு போய் காட்டுறாரு, சைக்கிள் ஓட்ட பழகி கொடுக்குறாரு, நான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ நான் தான் ஓட்டுனின்ற மாதிரி எனக்கு அந்த ஆணை வந்துச்சு. சைக்கிளே ஓட்டுற விட்டேன் சார். எனக்கு இனிஷியலுக்கு என் பேருக்கு முன்னாடி யார் இனிஷியலை போடுவேன், எங்கள் அப்பா இனிஷியல் இன்னார் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. இன்னாரோட அப்பா நான் சொல்லுவேன். எப்பயுமே எங்களுக்கு எங்கள் குரு தான் முக்கியம், முன்னாடி அதுக்கு பின்னாடி நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி. குருவர் இல்லைன்னா திருவருளையும் இருக்காது, அப்புறம் நான் மட்டும் அப்புறம் எப்படி சார்? இதுதான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்பன் பேர் சொல்லனா அவன் பிள்ளையே கிடையாது. தெய்வத்தோட பேர் சொல்லனா அவன் பக்தனே கிடையாது. குருவோட பேர் சொல்லனா நல்லா சத்தமா. அதனாலதான் சாமி நாங்க எப்பயுமே சொல்லுவோம், நாங்க பெருசா மதிக்கிற சொத்து எங்களுக்கு உள்ள இருக்கும்போது எங்களுக்கு இந்த உலகத்தோட சொத்தெல்லாம் எதுக்குன்னு அது ரொம்ப காமெடியா பாக்குறாங்க. பாக்குறவங்களுக்கு காமெடியா தான், எனக்கு நீங்க தான்டா காமெடியா தெரியுங்க. நாங்க பெருசா மதிக்கிற சொத்து எங்களுக்கு உள்ள இருக்கும்போது எங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் எதுக்கு? நம்ம சொத்து நம்ம ஐயா தான் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கவலையெல்லாம் தேர்ந்துரும்பா, கவலையே பட வேண்டாம். ஐயாவுடைய புகழை 8 திக்கும் 16 கோணமும் நமக்கு எப்படி மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் பெருசா தெரியுதோ, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ல இந்த உலகத்துல நம்ம ஐயாவோட இது மட்டும்தான் நிக்கணுன்றதுதான் வைராக்கியம் எடுத்துக்கோங்க. அதான் முயற்சி, அதான் எல்லாமே டார்கெட்டு. வேலை பார்க்கறது சாப்பிட்றதெல்லாம் அன்றாட அதோட போட்டோம். இந்த 2026ல் ஒரே ஒரு இதுனா நம்ம உயிரை கண்ணு துடிப்பு எப்படி முக்கியமோ அதே விட ஐயாவோட துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த உலகம் இந்த 3வதோட குரு பூஜை உலக புகழா பரப்பணும். அது நம்ம எனக்கு மட்டும் கடமை இல்லை, உங்க அத்தனை பார்க்குற எல்லாத்துக்கும் அதோட கடமையா இருக்கும். குருவோட புகழை சீடன் உயர்த்துறாரோ இல்லையோ பக்தர் கண்டிப்பா உயர்த்தும். நான் பக்தனா இருந்து நான் சீடனை மாறி இருக்கேன். நான் சீடன்லாம் நான் மாறுத்திட்டேன். ஏன்னா சீடனே இல்லைன்ட்டார் ஐயா. நானுமே சீடன் இல்லைன்னு சொல்றேன், நான் பக்தன் தான் சாமி நான் சொல்றேன். நம்ம செயல் பக்தனா இருப்போம். அந்த பக்தி இல்லாதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. கண்டிப்பா குரு பக்தி இருந்ததுன்னா இங்கே ஒரு பிரச்சனையுமே கிடையாது. குரு பக்தி இல்லை, அவ்வளோ ஆக்ரோஷம் சார். சுய தம்பட்டம் அதிகமானதுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அதனால கவலையே பட வேணாம், எல்லாம் மாறும் சாமி. மனசுக்குள்ள வச்சிருந்தது நேரங்க அற்றப்பதான் சாமி கொட்ட முடியும். காதான்மை கத்துனா அது காத்தோட கரைஞ்சிரும். கொட்டிடு சமயம் பார்த்தா தான் சாமி. அதான் குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிய வைக்க மாட்டேன்ற மாதிரி குறி வச்சு வந்து பாஞ்சிருக்கு என்ன சாமி, அதனால யாரும் தடுக்க முடியாது. சிறப்பு சிறப்பு சார். வாங்க ஆத்மனம். ரொம்ப சந்தோஷம்.